இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன ஜோதிட தாள்களை சொல்ல போகிறோங்கிறத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சமாக என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல இன்ட்ரோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது சுக்கிர பயிற்சியானது தற்போது நடந்திருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி நடந்ததுனால சுக்கிரனுடைய மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுருந்தால் எதுலெல்லாம் உங்களுக்கு பலன் எப்படி கிடைக்குங்கிறதையும், பாதகமாக இருந்தால் எப்படிலாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சுக்கிர பயிற்சிங்கிறது நவக்கிரகங்களில் ஒன் ஆஃப் த ஒரு கிரக பயிற்சி. மற்ற கிரக பயிற்சிகள் எப்படி பார்க்கப்படுதோ அதே போல் சுக்கிர பயிற்சி ரொம்ப எச்சரிக்கையான பயிற்சியாக பார்க்கப்படுது. ஸோ சுக்கிர பயிற்சியில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அந்த பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் சுக்கிர பயிற்சி ராசி பலனை டெய்லி ஒவ்வொரு ராசிக்காக ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறதையும், டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த சுக்கிர பயிற்சியில் சுக்கிரன் எங்கே மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன். அதற்கு பிறகு உங்களோட ராசிக்கு சுக்கிர பயிற்சி பலனை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த சுக்கிர பயிற்சியில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள், குழப்பங்கள், செலவுகள் அதிகரிக்கும். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் முன்ன பின்ன இருக்கும். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உஷாராக இருக்கணும். அதுக்காக தான் சுக்கிர பயிற்சி ராசி பலனை உங்களோட ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக சுக்கிரன் இருக்கிறாரு. நமக்கு சுபமாக இருக்கிறாரு. நம்மளோட லைஃப்பில் சுக்கிரன் என்னத்துக்கு இருக்கிறாருன்னா அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு இதுக்கெல்லாத்துக்கும் காரணியாக இருக்கிறாரு. இப்பேற்பட்ட சுக்கிரன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற 26 நாட்கள் எடுத்துக்குவார். 26 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றிகிட்டே இருப்பார். சுக்கிரனுடைய நிலையில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரியும். அந்த வகையில் சுக்கிரன் கடந்த ஜூன் 29 என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மேசராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு. சுக்கிரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பு. நாம் இப்படி சொந்த வீட்டில் இருந்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அதுபோல் சொந்த ராசிக்கு வரும்போது அந்த கிரகத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சியில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் இருக்குது, சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததாக இருக்குது. அதில் முக்கியமாக சில ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சியால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பண விஷயத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த சுக்கிரன் ரிஷப ராசிக்கு சென்றதுனால உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணுமா அதிர்ஷ்டமாக இருக்கணுமாங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கு பிறகு உங்களோட ராசிக்கு டீப்பாக இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது பலனாக சொல்லப்பட்ட விஷயத்தை வாங்க டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு 8வது வீட்டுக்கு சுக்கிரன் சென்றிருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணியிடத்தில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். உயர் அதிகாரிகளோடு பிரச்சனைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைம் சிறப்பாக இருக்காது. ஆக்சுவலி நீங்கள் வெற்றி பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ இந்த சுக்கிர பயிற்சியில் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் பணம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவிட முயற்சிக்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சியில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் என்பது பொது பலனில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் டீப்பாக உங்களோட ராசிக்கு இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட ராசிக்கு இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
ஸோ துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து உங்களோட ராசிக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது துலாம் ராசி சித்திரம் 3-4 பாதம், சுவாதி விஷாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ உங்களுக்கு பலன்கள் வந்து இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன டீப்பாக கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுடைய விருப்பங்கள் இருக்குல்ல, அது அனைத்தும் ஓரளவு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பகைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பகைகளை வென்று வெற்றி வாகையை சூடுவீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பக்கம் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, எல்லாமே இந்த டைம் அகலும். அதற்கான சூழ்நிலை சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு பக்கம் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும்போது அந்த பணவரவை சேமிக்க முயற்சி பண்ணுங்க, சேமிக்காமல் இருக்காதீங்க. அப்புறம் பயணங்கள்லாம் செய்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த சுக்கிர பயிற்சியில் பயணங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பயணங்களும் சாதகமான பலன் தரும். அதனால் பயணங்கள் தாராளமாக செல்லுங்க. அப்புறம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும், அதுக்கும் நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி பயணங்கள் செய்கிறதுனால மனசு லேசாகும், உடலில் ஒரு விதமான உத்வேகமும் கிடைக்கும். அதனால் தாராளமாக பயணங்கள் வந்து மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படும். அந்த விதத்தில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோபப்படாமல் இப்போ அனுசரித்து செல்லணும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லைனா உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. பிள்ளைகள் கூட நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க, அது உங்களுக்கு ஆறுதலை தரும். அது வந்து ஆறுதலை தந்தாலும் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள்லாம் வந்து ஆகலும். ஸோ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தாராளமாக இப்போ நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும். அதுதான் உங்களுக்கு மெயினாக செய்யணும் என்பது இந்த சுக்கிர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் அலைச்சலுக்கு பிறகு கடினமாக காரியம் வந்து கைகூடும். அதாவது எது செய்தாலும் அதில் நிறைய அலைச்சல் இருந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கடினமான காரியம் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கும் போது அதை நல்லா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்குங்க. பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும்போது புதிய விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி இந்த சுக்கிர பயிற்சியில் நான் சொல்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்கிறீங்களோ அதற்கேற்ப நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதை தொடர்ந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் உங்களுக்கு பதவிகளுக்குள்ள நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் பதவிகள் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வருங்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் வகையில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். அரசியலில் எப்போ யார் என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் நாம தான் வந்து நம்ம பதவியை காப்பாற்றிக்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் புகழை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவுமே வந்து வெற்றியை தரும். அதனால் புது முயற்சி எது வேணாலும் எடுக்கலாம் என்பது க்ரீன் சிக்னலாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு நண்பர்களோடு கோபப்படாமல் சாதுரியமாக பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா நன்மை ஏற்படும். கல்வியில் கூட வெற்றி பெற அந்த மாதிரி பொறுமை இருக்கணும். நேரம் ஒதுக்கி படிக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நல்லது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சுக்கிர பகவானை வணங்கணும். அதாவது நவக்கிரகங்களில் சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை வணங்கணும். அப்படி பண்ணிங்கன்னா எதிர்பார்த்த காரியம் நன்றாக நடந்து முடியும், பண வரவு கூடும். அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.